இன்று ஜூலை 1, 2026 தேசிய மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் கைலாசப்பட்டி கைலாசநாதர் மலைக்கோவில் கிரிவலப் பாதையில் இயங்கி வரும் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு இல்ல பயனாளிகளுக்கு மறுவாழ்வில் மாற்றுமுறை மருத்துவ சேவை என்ற தலைப்பில் மருத்துவமனையின் மருத்துவர் டாக்டர் பி.வி. கிருஷ்ணவேணி பிஹெச்எம்எஸ் எம்சிஏஹெச் அவர்கள் சிறப்புரை மற்றும் மருத்துவ ஆலோசனை வழங்கி சிறப்பித்தார்கள். மருத்துவமனையின் உரிமையாளர் திருமதி சாந்தி சீனிவாசன் அவர்கள் துவக்க உரை ஆற்றி சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக சுகன்யா தேவி ஜெயலட்சுமி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பான மதிய உணவு வழங்கி மகிழ்ந்தார்கள். சீனிவாசன் நினைவு மருத்துவமனையின் சார்பாக ராம்ஜி ட்ரஸ்டிற்கு வந்திருந்து மறுவாழ்வில் மாற்றுமுறை சிகிச்சையின் என்ற தலைப்பில் ஆலோசனை வழங்கி சிறப்பித்த மருத்துவர் கிருஷ்ணவேணி அவர்களுக்கும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்புரை நல்கிய சீனிவாசன் நினைவு மாற்றுமுறை மருத்துவமனையின் நிறுவனர் திருமதி சாந்தி சீனிவாசன் அவர்களுக்கும் சிறப்பான அறுசுவை மதிய உணவு வழங்கி சிறப்பித்த சுகன்யா தேவி ஜெயலட்சுமி அவர்களுக்கும் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு இல்ல பயனாளியின் சார்பாக நன்றிகளை பணிகின்றோம். அனைவருக்கும் நன்றி. நீங்க அடிஷனலா சித்தாலையோ ஹோமியோபதிலையோ ஆயுர்வேதாலையோ மருந்துகள் எடுத்துக்கணும். சரிப்பா, இப்போ எனக்கு சித்தா என்னன்னு தெரியும், ஆயுர்வேதா என்னன்னு தெரியும், அது என்னப்பா ஹோமியோபதி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஹோமியோபதி மருந்துகள் வந்து தாவரத்துல இருந்தும் எடுக்கிறோம். மினரல், அதாவது ஒரு சில தாது உப்புக்கள், கனிமங்கள், கோல்டுல இருந்து கூட நாங்க மருந்துகள் வந்து இருக்கு. சில்வர்ல இருந்து இருக்கிற தன்மை, கோல்டுல இருக்கிற தன்மை, பாம்பு விஷப்பாம்புல இருக்கிற தன்மை, இந்த மாதிரி பல வகையான கிங்டம், அனிமல் கிங்டம்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பல வகையான கிண்டங்கள்ல இருந்து நம்ம மருந்துகளை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். இப்ப சித்தா அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் நம்ம அந்த இந்த இலையை இப்படி டைரக்டா கொடுக்குறோம்னா அப்படியே நசுக்கி அப்படியே கொடுத்துருவோம். ஆனா அந்த இலையை இப்படியே நசுக்கி கொடுக்கும்போது என்ன ஆகுது சொல்லுங்க? அதோட நல்லதும் வருது, நம்ம நல்லா ஆரோக்கியமா தான் இருப்போம். ஆனா அதோட நச்சுத்தன்மையும் சேர்ந்து நம்ம குடிக்கிறோம். அந்த நச்சுத்தன்மையும் சேர்ந்து குடிச்சா என்ன ஆகுது? டயரியா, லூஸ் மோஷன், தலை சுத்தல், இதெல்லாம் வருது. நம்ம வந்து ஏதோ நம்ம காரமா சாப்பிட்டோம் போல, நம்ம வந்து ஏதாவது பிரியாணி சாப்பிட்டோம் போல அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா இந்த மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதுக்குதான் நம்மளா ஒரு இலையை பிடிக்க சாப்பிட்டாம ப்ராப்பரா சித்த மருத்துவர்கிட்ட போய் தெரிஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படியும் இருக்காங்க. இல்ல நம்மளுக்கு சித்தா ஆயுர்வேதாவோட ஹோமியோபதி வந்து பெட்டர் தான். அதுல வந்து நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இல்ல, நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் கூடும். ஆனா என்ன ஒரு பலவீனம்னா ஸ்லோவா தான் கேட்கும். ஆனா ஒரு உடல் வலி, இப்ப ஒரு கல்லு வலின்னு சொல்லிட்டு வராங்கன்னா அந்த வலிகளை டக்குன்னு குறைச்சிடலாம். அக்யூட்டா வர கம்ப்ளைண்ட்ஸை டக்குன்னு நம்ம குறைச்சிடலாம். ஆனா நாள்பட்ட பிரச்சனைகளை எப்படி அலோபதியிலையும் நாள்பட்ட பிரச்சனைக்கு ஸ்லோவான தீர்வு தான். அவங்க வந்து டக்குன்னு பெயினை தான் இது பண்ணுவாங்க, அதே ப்ராசஸ் தான். ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு வெளியில வந்து ஒரு வர்த்தகம் ஆகலை. ஏன்னா வந்து உலகம் முழுச கெமிக்கல் மருந்துக்கு தானே சப்போர்ட். இயற்கை மருந்துகள் வந்து சரி செஞ்சாலுமே அதை எடுத்துட்டு போகிற ஒரு கருவிகள் வந்து எதுவுமே இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி பல வகையான தெரபிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிப்பா, இப்போ உடலுக்கெல்லாம் பார்த்தாச்சு. மனக்குறைகள் இருக்கு, கஷ்டம் இருக்கு, நம்மளுக்கு இந்த நோய் இருக்கே அப்படின்ற வருத்தம் இருக்கு அப்படின்ற நினைக்கிறவங்க வந்து அமைதியா ஒரு 10 நிமிஷம் காலையில எந்திரிச்ச உடனே யாரு கூட பேசாம அமைதியா ஒரு 10 நிமிஷம் எனக்காண்டி உட்காந்து பாருங்க. நமக்குள்ள நிறைய எண்ணங்கள் வரும். ஓ, நேத்து இவன் அப்படி பண்ணா, நாளைக்கு இவன் இப்படி பண்ணுவானோ, நேத்து எனக்கு இது நடந்துச்சு, இன்னைக்கு நம்ம இதையா சாப்பிட போறோம், இப்படி எல்லாம் நம்மளுக்கு பல வகையான எண்ணங்கள் வந்து வரும். நம்ம அது எல்லாத்தையுமே அலோ பண்ணணும். நம்ம இப்படி எல்லாம் யோசிக்கிறோமா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. சரி, வரட்டும். அந்த எண்ணத்தை எல்லாம் நம்ம அப்சர்வேஷன் பண்ணணும். அந்த எண்ணம் வேறு, நாம் வேறு. எல்லாருக்குமே எமோஷன்ஸ் இருக்கு, எல்லாருக்குமே எண்ணங்கள் இருக்கு. நம்ம அந்த எண்ணத்தை சீர்படுத்தி ஓகே, இன்றைய தினம் வந்து நல்ல தினமா இருக்கட்டும், பிரபஞ்சத்திற்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி அப்படின்னு ஒரு தேங்க்யூ, பரவாயில்லையே நான் இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டேன், இவ்வளவு ஹாப்பியா இருக்கேன், இவ்வளவு தூரம் வாழ்க்கையில நான் சாதிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம அந்த எண்ணங்களை பாசிட்டிவா எண்ணங்களை கொண்டு வந்து நம்ம பாசிட்டிவா நன்றி அப்படின்னு ஒரு நன்றின்ற அந்த 3 வார்த்தை சொன்னாலே போதும். இப்ப டாக்டர் இவங்க என்னைய திட்டுறாங்க அப்படின்னா ஓகே நன்றி அப்படின்னு சொல்லணும் மனசால. ஏன்னா வந்து அது அவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம போய் உள்ள போந்து அவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு நம்ம சொல்லக்கூடாது திட்டாங்க அப்படின்ட்டு. அதனால நம்ம எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயங்களை வந்து நம்ம கருத்துல கொண்டு வந்து நெகட்டிவா எதையுமே யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா நெகட்டிவா யோசிச்சாதான் கஷ்டம் வரும்.
ஆனா பாசிட்டிவா யோசிச்சா என்ன வரும்னாலும் தெரிஞ்சுக்கலாமே. பாசிட்டிவா யோசிச்சு எனக்கு கஷ்டம் தான் வருதா இல்ல என்னதான் வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி மன இதை வந்து இது பண்ணலாம். ஆன்மீகமும் இருக்கு, இறை வழிபாடும் இருக்கு, கோயில் குளம் இந்த மாதிரியும் போகலாம். மனசை வந்து நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல ஒரு பாசிட்டிவான சரௌண்டிங். நம்ம வந்து எப்பவுமே ஒரு நண்பர் வந்து ரொம்ப நெகட்டிவா மித்தவங்களை பத்தி தப்பா சொல்றது இந்த மாதிரி பேசுற நண்பர்கள் கிட்ட இருக்காம நம்ம வந்து கொஞ்சம் விலகி நான் நல்லா ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போற நண்பர்கள் கூடவே இருந்தாலே போதுமானது. நம்ம வந்து அந்த மக்கள் வந்து நம்மளை மாத்திக்கிடுவாங்க. சரியா? அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த நாளும் இனிய நாளா எல்லாருக்கும் அமையட்டும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எனக்கு இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சாந்தி மேடமுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கும் நான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். இவங்களுக்கும் நான் என்னோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் சுகல்யா அவங்களுக்கும் வாழ்க வளமுடன். சார்ந்த விஷயங்கள் வந்து ஏன்னா அது எப்படி நம்ம கண் போடுவோம் அதே மாதிரி தான் நியூராலஜிக் பெயின். நியூராலஜிக் பெயின் வந்து வழிகள் வந்து எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி எனக்கு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. நரம்பு சார்ந்த கம்ப்ளைண்ட். ஸோ நரம்பு சார்ந்த பிரச்சனைகள்னா குயிக்காக வந்து நம்ம எவ்வளோ அதை வந்து நம்ம காப்பாற்றலாம் கொஞ்சம் சிரமம். ஆனால் நீங்கள் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் ஹேண்ட் மூவ்மெண்ட் கொடுக்கணும், ஹேண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மசில் வந்து தானாக அப்புறம் எங்க தெரியும். ரெண்டு டைப் ஆஃப் மசில் இருக்குது, இன்வாலண்டரி வாலண்டரி. உள்ள வந்து டைஜஷன் பிரச்சனை, டைஜஷன் நடக்கிறது, சுவாசிக்கிறது, உள்ள இருக்கிற கார்டியாக் மசில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டட் மசில்ஸ். அதுக்குள்ள இருக்கிற மசில்ஸ் எல்லாமே தானா இயங்குது. நம்ம சொல்றோமா நீ இன்னைக்கு சாப்பிட்ட நீ செரிமானம் பண்ணணும் அப்படி சொல்றோமா? இல்லை, அதுவா டைஜஷன் ஆகும். அந்த மாதிரி நம்ம பிரெயின் ஆக்டிவிட்டியை நம்ம கூட்டிட்டா நம்ம கையை இப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கை மூவ் ஆகும். அந்த ஒரு செயல்பாடை வந்து எடுக்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து அதாவது எல்லாருமே நம்மள வந்து நீ சூப்பரா இருக்க, நீ நல்லா இருக்க, நீ நல்லது பண்ணு, நீ முன்னேறிடுவ அப்படி சொல்றதுக்கு யாருக்கும் வராது. ஏன்னா அவங்களே ஏதோ சமையல இருப்பாங்க. நம்ம வந்து அவங்க கிட்ட தேடக்கூடாது. நீ பாசிட்டிவா பேசி நீ முன்னேற்று யாரையும் நம்ம போய் இது பண்ண முடியாது. நம்மளே தான் நம்மள வந்து இல்ல என்னால முடியும், நான் செஞ்சிருவேன், நான் நேற்று இதை செஞ்சேன், இன்னைக்கு நான் இதை செய்வேன், நாளைக்கு இதை கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு நம்மளே ஒரு நம்பிக்கை வந்துடும் சார். ஆனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஸ்லோவாக நீங்கள் மூவ்மெண்ட் கொடுங்க. ஸ்லோவாக மரத்தானில் நடப்பாங்கல்ல, மிலிட்ரியில் நடப்பாங்கல்ல, ரெண்டு கையையும் தூக்கி ரெண்டு கால் அப்படி ஸ்லோவாக நன்றி அந்த அது வந்து இன்வாலண்டரி மசில்ஸை நல்லா செஞ்சு பண்ணும். மரத்தான் வாக்கிங் அது அப்செட் வாக்கிங் மாதிரி அது நீங்கள் ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் இப்படி மூவ் பண்ணி சரி அந்த ஸ்மைல் பாடியும் செயல்படாத இடத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் சூடு முதல்ல சொல்கிறத காட்டியும் ஐஸ் கட்டி ஒத்தவா கொடுத்துருக்காங்க. ஏன்னா சூடு வந்து நம்மளுக்கு இறங்க ரொம்ப பாதிக்கும். இப்போ நம்ம லேடிஸ் தான் நிறைய இந்த மாதிரி பண்ணுறாங்க. கிச்சனில் வேலை செய்யும்போது சூடாக நிறைய தொட்டு இறங்கெல்லாம் இதாக இருக்குது. சூடான விஷயங்கள் அது வந்து டக்குனு நிறமை வந்து நம்மளுக்கு பாதிக்காது. ஆனால் ஜில்லான விஷயங்கள் வந்து ஐஸ் கட்டி வைக்கணும். இங்க ஒரு 5 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரு, அந்த பச்சை கலர் ஷர்ட், அந்த அம்மா 5 பேரும்